அப்ப நம்மளும் இந்த உபத்திரவத்தை கண்டு பயப்படக்கூடாது. இயேசு அவ்வளோ பாடுகளை சகித்திருக்கிறார். அதை நினைக்கும் போது உள்ளத்துல தைரியம் வரும். அப்ப இந்த உபத்திரவம் அவருடைய உபத்திரவத்தோட யோசித்து பார்த்தா ரொம்ப லேசானது. அவர் இவ்வளவு உபத்திரம் அனுபவிச்சாரு இல்ல, நம்ம அனுபவிக்கிறது இவ்வளோண்டுதான். அதை குறித்து ஏன் நம்ம கலங்கணும்? அப்போ அது சீக்கிரத்துல நீங்கிறன்னு இவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னைக்குமே இருக்காது. நான் திரும்பி பார்க்கிறேன், இப்போ முந்தின காலத்துல அந்த உபத்திரவத்தை இப்ப காணோம், இப்ப இல்ல. அந்த உபத்திரம் நீங்கி விட்டது. ஒரு உபத்திரம் வரும் நீங்கிறோம், ஒரு உபத்திரம் வரும் நீங்கிறோம். புதுசு புதுசா வரட்டும், ஒண்ணுமே நம்மளை பாதிக்கிறது இல்லையா, அது நீங்கி கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அவர் நமக்கு அதெல்லாம் நீக்கி தந்து வழி நடத்தி கொண்டே இருப்பார். இப்ப இருக்கிற உபத்திரவம் சீக்கிரத்துல நீங்கிறோம். பயப்படாதங்க. இந்த உபத்திரவத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க பட்ட உபத்திரவத்தோட எண்ணி பார்த்தா இது இவ்வளவு லேசான உபத்திரவம் தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம். இது லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் இதை நீங்க விட்டு நீ வாக்கு கொடுத்தீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த உபத்திரவம் இன்றைக்கோடு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.